என் பேர் உலகநாதங்க. நாங்கள் மண்பாண்டம் செய்துன்னுக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி ஆனால் விநாயகர் செய்வோம். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே செய்வோம். பிள்ளையார் வந்து இங்கே செஞ்சு வெளியூருங்களுக்கு இங்கேருந்து சென்னை எல்லா ஊருங்களுக்கும் அனைத்து ஊருக்கும் சப்ளை செய்கிறாங்க. இது வந்து வேலூரில் வந்து அச்சு புள்ளியார்லாம் கிடையாது. ஒன்லி மண் புள்ளியார், கை புள்ளியார் தான். அச்சு புள்ளியார் 5% தான் ஓடும். கை புள்ளியார் 95% ஜனங்க மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இதனால் மண் புள்ளியார் தான் அதிகமாக அவசியம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கும் சரி, வெளியே இதுங்களுக்கு வணிக நிறுவனம் அவங்கெல்லாம் மண் புள்ளியார் தான் வாங்கி வைக்கிறாங்க. மண் வந்து இங்கே நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஏஜி போட்டோன்னே கனிம்பாடி பிடிஓ ஆஃபீஸுக்கு போனால் அந்த ஏரியில் உங்களுக்கு மண் கொடுக்க மாட்டேன், அந்த ஏரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டுக்கிறோம், மண் கிடையாதுன்னாங்க. அதனால் கம்மு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். நாங்கள் பிள்ளையார் செய்கிறோமே எப்போ நாங்கள் போய் எதுவுமே கேட்க முடியல. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு தான் கலெக்டர் அம்மா போய் நேரில் சந்திச்சு எங்களுக்கு எங்கே மண் எந்த ஏரியில் எடுக்கணும் நாங்கள் வந்து அவங்க கையில் போய் முறையிட போகிறோம். முறையிட்டு அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு மண் எங்களுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போய் முறையிட போகிறோம். எல்லாருமே போய் அது ஆதரவு தெரிவிப்பாங்க நன்று நான் நினைக்கிறேன். சுத்தமாக மண் இல்லை. இப்போ இருக்குது வரலாம் அங்கங்கே கடன் வாங்கி இருக்குப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி மண் செய்துன்னு வராங்க. மண் இல்லையே என்ன பண்ணுறது, விநாயகர் சதுர்த்தி வரலாம் ஓடிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் தொழில் செய்துங்கிறாங்க. நான் வந்து சுமார் வந்து 40 வருஷமாக வேலை செய்கிறேன் மண்பாண்ட தொழில். எனக்கு இப்போ 60 வயது ஆகுது. 20 வயதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் முன்னோர்கள் பரம்பரை தொழிலாக செய்கிறாங்க. அது அப்போல்லாம் வந்து கம்மி ப்ரொடக்ஷன். இப்போ வந்து அதிகமாக மண்பாண்டம் எல்லா ஊருக்கும் சப்ளை ஆகுது. வேலூர்னாவே சப்ளை ஆகுது மொத்த மண் புள்ளியார். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பூர்த்தி ஆகும். வெளி மாநிலத்தில் ஆந்திராலாம் வந்து என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் சப்ளை செய்யுது. தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட்டில் முதல்வர்கள் ஏதோ இந்த மாதிரி மண்பாண்ட தொழிலுக்காக என்னென்ன கேட்குறாங்க எங்களுக்கு என்ன செய்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். தொழில் எங்களுக்கு தேவையான பொருள் என்ன, உங்களுக்கு இட வசதி என்ன, இல்லை வேறு மாற்று இடம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் செய்யலாம். ஒரு ஆந்திராங்களோ அதுக்குன்னு இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. மண்பாண்ட தொழில் எத்தனை குழால இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மொத்த பேருக்கும் அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செய்து விட்டுக்கிறாங்க. உதாரணம் பழமநேரியில் போய் பாருங்கள். ஒரு அங்கே யார் வேலை மொத்த பேருக்கும் ஆளுக்கு இவ்வளோ வீடு கொடுத்து செய்யறதுக்கு இடமும் சூழ போகிற இடத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. மண் எடுத்து முக்கியமாக மண் தான் தேவை. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் உபகரணம் இல்லாம ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க. உபகரணம் தேவை, எல்லாருக்கும் தேவைன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். மஞ்சுளா என்னோட பேர். நாங்கள் இருக்கிறது சூளமேட்டில் இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப நல்லா செய்துருக்கோம். ஒரு 50 வருஷமாக அந்த வேலை பரம்பரையாக செய்துட்டு இருக்கோம். இந்த வேலையை நாங்கள் எங்களுக்கு வந்து மண் வந்து வருஷத்துக்கு ஒரு இடம் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 3 ஏரி கொடுக்குறாங்க. வெள்ளம் மூஞ்சில் பட்டு அலாட்மெண்ட் கொடுக்கல. அது எங்களுக்கு அது கொடுத்தா நல்லா இருக்கு. எங்களுக்கு அது ரொம்ப அதனால நல்ல மூவ்மெண்ட் ஆகுதுங்க இந்த பிள்ளையாரு. ஆனா மண்ணு கிடைக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நமக்கு அந்த அரசாங்கம் வந்து அந்த கீவல்ல ஏறி நம்மளுக்கு கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பேசி நமக்கு எடுக்க விட்டாங்கன்னா நம்ம ஒண்ணு எதுவும் பண்ணல. மண்பாண்டை செய்யறதுக்கு இந்த பிள்ளையார் செய்யறதுக்கு தான் அந்த மண் எடுக்கிறோம். வேற எதுக்காக நம்ம சோழிக்கு எதுக்கு ஓடல. அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வாழ கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மண் இல்லாம ரொம்ப பேசுற அப்போ ஒரு இருக்கிற மண் அடிச்சு நம்ம ஒரு சுவரா பண்ணிட்டோம். நம்ம கேட்குற ஏரி அவங்க போட்டு கொடுத்து நம்ம மண் தாராளமா எடுத்துங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு தாக்கு இல்லைன்னா ஒன்னா பிரச்சனை கிடையாது. நான் போனா இதனா காரணம் சொல்ற மாதிரி இருக்குல்ல பிடிஓ ஆஃபீஸ்லயே. என் பேர் ராமலிங்கங்க. நான் வேலூர் சலம்பேட்டை சூளமேட்டில் இருக்கிறேன். இந்த மண் விநாயகர் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒன்று தொழில் வந்து எந்த குறையில்லை, நல்லா இருக்குது. மண் விநாயகருக்கு ஜனங்க மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் களிமண் எங்களுக்கு கிடைக்காதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எங்களுக்கு களிமண் கிடைச்சா நாங்கள் இந்த தொழில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா செய்வோங்க. எங்களுக்கு களிமண் கிடைக்காதனால தான் இந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருக்குதுங்க. செட்டி போன வேலை செய்யறதுக்கும் மண் கிடைக்கல, விநாயகருக்கும் மண் கிடைக்கலங்க. ஆனால் ஜனங்க எதனா பெயிண்ட் பிள்ளையாருக்கு மாறிடுவாங்களான்ற கொஞ்சம் சந்தேகமும் இருக்குதுங்க.